நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவகுமார், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் யூனிடிக் எக்ஸ்சேஞ்ச். இன்றைய டாபிக் உச்சத்தை தொட்ட கிரிப்டோ மார்க்கெட். கிரிப்டோ மார்க்கெட்டில் லைஃப் டைம் ஹை அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 4.2 ட்ரில்லியன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்றைய தேதியில். இதே கிரிப்டோ மார்க்கெட் 1 இயருக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2.08 ட்ரில்லியனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. கடந்த ஒரு வருஷத்தில் இதனுடைய மடங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னால் 100%. அதாவது கிட்டத்தட்ட ஒரு மடங்கு இது மார்க்கெட் கேப் ரைஸ் ஆகிருக்கு. தட் மீன்ஸ் வேர்ல்டு வைடாக கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு, கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ், கிரிப்டோ ட்ரேடிங் அதிக அளவில் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். உலகம் பூரா எந்த ஒரு மார்க்கெட்டும், ஈவன் அது கோல்டாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், ஒரு 1 இயரில் அப்படியே 100% உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்காது. ஸோ கிரிப்டோ மார்க்கெட்டில் மட்டும்தான் இது பாசிபிள். பிட்காயின் உச்சத்தை தொட்டு ஒவ்வொரு ஆல் டைம் ஹையும் பிரேக் பண்ணி வந்துட்டு இருக்கு. சரி, அதே போல தான் மற்ற ஆல்ட் காயின்ஸ். எத்திரியம் ரீசனாக ரொம்ப நாளாக எத்திரியம் ஒரு பம்புக்காக காத்துட்டு இருந்தது. எத்திரியம் இடிஎஃப் பிட்காயின் இடிஎஃப்பை விட பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்வேஸ் எப்போவுமே நம்பர் 1 இடத்துல பிட்காயினும், நம்பர் 2 இடத்துல எத்திரியமும் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நிறைய பேர் ஆல்ட் காயினில் பல காயின்கள் வரும்போது எத்திரியத்துடைய லைஃப் அவ்வளோதான் அப்படிலாம் பேச ஆரம்பித்தாங்க. சொலானா மாதிரி காயின்கள் வரும்போது அதுதான் 2வது இடத்த பிடிக்கும், 3வது இடத்த பிடிக்கும்னு எல்லாருடைய மத்தியிலையும் ஒரு நம்பிக்கை இருந்தது. பட் அதை எல்லாத்தையும் பொய்யாக்கி இன்னைக்கு எத்திரியம் எப்போவுமே நம்பர் 2 அப்படின்ற இடத்த தக்க வச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற காயின்கள், மற்ற ஆல்ட் காயினும் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓவராலாக கிரிப்டோ மார்க்கெட் 100% ரைஸ் ஆகி கிட்டத்தட்ட ஆல் டைம் கிரிப்டோ மார்க்கெட்டுடைய ஆல் டைம் ஹை 4.2 ட்ரில்லியன் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்ட் காயின் ஒரு நியர்லி 30லேருந்து 36 அந்த இன்டெக்ஸ், மார்க்கெட் கேப்புடைய இன்டெக்ஸ் 30லேருந்து 36 தான் இருந்துட்டு இருந்தது. பட் இப்போ 42க்கு மேலே இதனுடைய இன்டெக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல க்ரோத்துன்னு சொல்லலாம். ஆல்ட் காயினுக்கு அடுத்தடுத்த சீசன் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த இன்டெக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 80க்கு மேலே போகும். இப்போதைக்கு அது ஒரு 42ல் இருக்குது. 42ல் இருக்கும்போது நிறைய ஆல்ட் காயின்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது 80க்கு மேலெல்லாம் போகும்போது நிச்சயமாக ஒரு பெரிய லெவலில் ஆல்ட் காயினுடைய பம்ப் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ எப்போவுமே ஆல்ட் காயினில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது எத்திரியமும், அதற்கு அடுத்து வரக்கூடிய மற்ற காயின்ஸ்கள் எல்லாமே சேர்ந்து தான் இந்த ஆல்ட் காயினுடைய சீசனை முடிவு பண்ணுறது. அதில் ஆல்ட் காயின்லேயே நம்பர் 1 இருக்கக்கூடிய எத்திரியம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அடுத்தடுத்த காயின்கள் இன்னி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ ஆல்ட் காயினில் இன்வெஸ்ட் பண்ணவங்க, ஹோல்டு பண்ணுறவங்க ஹோல்டு பண்ணுங்கள். நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். அந்த ப்ராஃபிட் வரும்போது நீங்கள் செல் பண்ணிவிட்டு வெளியில் எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ அந்த டைம் வர்றதுக்கு இனிமேல் நாட்கள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நிச்சயமாக இது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தடுத்த வீடியோக்களில் புது புது சப்ஜெக்டுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.